சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். ஏங்க ஏங்க நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. என்ன அடிக்காதீங்க, கண்ணை முழிச்சுக்கிட்டு வராதீங்க, பயமா இருக்கு. அடிக்காதீங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல. எதுக்கிட்டி பயப்படுற? ஏங்க நீங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். என்னைய அடிக்க தானே வந்தீங்க. அடிக்காதீங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னைய அடிக்காதீங்க. நீங்க அந்த வீணா போன இடத்த வாங்கியிருந்தா தான் நான் அடிச்சிருப்பேன். நீ தான் வாங்கலையே, அப்புறம் எதுக்கு நான் உன்னை அடிக்க போறேன்? ஏங்க அப்ப என்னைய அடிக்க மாட்டீங்களா? இல்ல அடிக்க மாட்டேன். ஆட கோட்டிக்கார பையல, நீ அவளை அடிப்பேன்னு தானே உங்ககிட்ட இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்த. அடிக்காம போய் அவகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இவன். சரி, மூஞ்சிக்கு போடுற கிரீம் இருக்குல்ல, அதுக்கு அடிப்பான். எப்படியும் 1500 ரூபாய் எடுத்துட்டு போய் வாங்கியிருக்கான்ல, நல்லா போட்டு அடிக்கட்டும். ஏங்க அந்த மூஞ்சிக்கு போடுற அழகு கிரீம் வாங்கினேனே 1500 ரூபாய்க்கு, அதுக்கு அடிப்பீங்களோ? அடிக்க மாட்டேன். ஆனா நான் போட்டோக்கு பின்னாடி வச்ச துட்டை நீ எடுக்கவே இல்லையே, அது அங்கேயே தான் இருக்கு. அப்புறம் எந்த துட்டை வச்சு வாங்கின நீ? ஏங்க அது போன வாரம் நானு நெட்டச்சி அப்புறம் சிம்ரன் 3 பேரும் சேர்ந்து ஒரு முட்டை வியாபாரம் பண்ணோம்ல, அதுல நிறைய லாபம் கிடைச்சது. அதுலதான் ஒரு கிரீமு வாங்கினேன். சரி, 1500 ரூபா கொடுத்து ஒரு கிரீம் வாங்கி மூஞ்சில தடவணுமா? ஏங்க அது போட்டா தானே நல்லா இருக்கும், அதுக்கு தான் வாங்கினேன். இங்க பாருமாலா, நீ மேக்கப்பு கிரீமு அதெல்லாம் போடாமையே நல்ல அழகா சினிமா நடிகை மாதிரி இருக்க. பிறகு எதுக்கு உனக்கு கிரீமு? நீ போடாமலே அழகுதாண்டி. நீ சும்மா துட்டை கொடுத்து வீணாக்கிக்கிட்டு இருக்காத. அவனுக்கு கண்ட கிரீமையும் கொடுத்து உன் மூஞ்சிக்கு எடுத்துருவானுங்க. நீ இப்பவுமே ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏங்க நீங்களாங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு பாசம்லாம் இருக்கா? என் மேல எப்பவும் சிடுன்னு எரிஞ்சு தானே உழுவீங்க. பாசம்லாம் நிறைய இருக்குட்டி. நீ தான் சும்மா என்னத்தையாவது ஒன்று பண்ணிட்டு வருவ. அங்கே இங்கேயும் போய் ஏதாவது வம்பிழுத்து விட்டுட்டு வந்துருவ. அதனால கொஞ்சம் கோவப்படுவேன். மற்றபடி பாசம்லாம் நிறைய இருக்கு. ஏங்க அந்த போட்டோக்கு பின்னால இருந்து துட்டை நான் எடுக்கலங்க, அதுல இருந்து எடுத்தேன்னு அத்தை சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க கோவமா உன்னைய 4 இழுப்பு இழுத்தாதான் சரியா வரும்ன்ட்டு வந்தீங்கல்ல, அதனால என்னைய அடிப்பீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். எங்க அம்மா சொன்னோன்னே நான் அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சியோ? நான் போய் போட்டோக்கு பின்னால பார்த்தேன். துட்டு எல்லாமே நான் வச்ச இடத்துல அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி உன் மேல எனக்கு சந்தேகம் வரும்? அதனால ஏது பண்ணோன்னு உன்கிட்ட கேட்கத்தான் நான் வந்தேன். அப்படியாங்க? இனிமே நான் கிரீம் அது இதுன்னு வாங்கி துட்டை வம்பாக்க மாட்டேங்க. ஏதாவது துட்டு கிடைச்சதுன்னா நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுவேன். ஏங்க விடுங்க, என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டியே நான் தூக்கிட்டு போறேன், என்ன யாரு கேள்வி கேட்பா? சை, இந்த அலெக்ஸ் பையன் அவளை 4 அப்புவான்னு பார்த்தா அந்த ஒத்த ரோசாவை தூக்கி வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டுல போறான். இப்போ என்ன செய்ய? சரி, நம்ம வீராப்பா முக்கியம். நம்ம வயசான ஆளு தானே, நம்ம மருமவன் நம்மள நல்லா தானே பாத்துக்கிடுறா. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். இருக்கட்டும், மவனும் மருமவளும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். அவ ஒரு நாள் என்னைய விட்டு கொடுத்தது கிடையாது, என்னைய எதுவும் தப்பா பேசினது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நான் அவ மேல கோவப்பட்டுட்டே கிடக்கேன்னு எனக்கே தெரியல. சரி, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறேன். மாலாக்கா வீட்டில் இருக்கீங்களா? வாட்டி வளர்ந்தவளே, என்ன மாலாவை தேடி வந்திருக்க? அத்தை பாட்டி, மாலாக்காவை எங்க? அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் கூப்பிடுங்க. அப்படி என்னட்டி தலை போற விஷயம்? ஏ கிளவி, முக்கியமான விஷயம்னு சொல்லுதம்ல, மாலாக்காவை கூப்பிடுங்க. ஏட்டி, என்னைய பார்த்து கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, கண்ணாடியை கலத்தி கையில உடச்சு கொடுத்துருவேன். ஏ பாட்டி, கண்ணாடி சரியா கண்ணு தெரிய மாட்டேக்கி. நானே கலத்தி தூர தான் போட போறேன். உங்ககிட்ட வேணா கலத்தி தாரேன், ஒரு ஓரமா உட்காந்து உடச்சிக்கிட்டு இருங்க. இப்ப மாலாக்காவை கூப்பிடுங்க. என்னத்துக்கு இவ மாலான்னு ஏழை விட்டுட்டு கிடக்கா? சரி, கூப்பிடுவோம். மருமவளே, உன்னைய தேடி ஒரு பனைமரம் வந்திருக்கு. எத்தை என்ன கூப்பிட்டீங்க? அங்க பாருடி, பின்னால யாரு நிக்கான்னு. வாட்டி நெட்டச்சி, உட்காரு, காப்பி குடிக்கியா? ஏக்கா, காப்பி குடிக்கலாம் நேரம் இல்லக்கா, சீக்கிரம் வாங்க. எங்க வரணும்? ஏக்கா, ராதாக்காவை போட்டு அவங்க வீட்டுக்காரர் ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. என்னது, ரோட்ல இழுத்து போட்டு அடிக்காரா? எதுக்கு? ஏக்கா, நேத்து இடம் வாங்க போன இடத்துல வளையல கலத்தி கொடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க போய் காப்பாத்துவோம். அட கடவுளே, அந்த மனுஷன் அடிக்கானாக்கும். அவ தெரியாம தானே கொடுத்துட்டா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க வேண்டியதானே. ஏக்கா தெரியலக்கா, ரோட்ல போட்டு அடிக்காரு, வாங்க போய் காப்பாத்துவோம். சரிடி, வா உடனே போவோம். லட்சுமி அக்காட்ட இழிச்ச காட்டெல்லாம் சொன்னியா? ஆமாக்கா, வர்ற வழியிலே போன் அடிச்சிட்டேன், எல்லாரும் வந்துருவாங்க, வாங்க போவோம். எத்தே என்னட்டி ஒத்த ரோசா, நீங்க எல்லாரும் பஞ்சாயத்து பண்ண போறீங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சோறு பொங்கி குழம்பு வச்சு வைக்கணும், அதானே? எத்தே எப்படித்தான் கண்டுபிடிச்சிங்க? போடி போய் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வா போ. எத்தே ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. நல்லாரு, போயிட்டு வா, நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. எத்தே போயிட்டு வரேன் தே. மருமோளே, வெற்றியோட திரும்பி வா. ஆட்டும் தே, பாய் பாய்.
ஏம்மா வாங்கம்மா, முதல்ல உங்க மாமியார் மருமக பாசத்தெல்லாம் பிறவு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பாவப்பட்ட ஜீவனை போய் காப்பாத்துவோம். ஏட்டி அவளாட்டி பாவம், அவ என்ன வரத்துக்கு வந்தா? நம்ம எவ்வளவு சொன்னோம், அவ கேட்டாளா? கேட்காம அடம் முடிச்சு வாங்கினால, பிறகு அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். சரி சரி, என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையா போயிட்டாங்க, தாயா பிள்ளையா பழகியாச்சு, நம்ம தானே காப்பாற்றணும். வாங்க போய் காப்பாற்றி விடுவோம். இன்னும் கொல்லலட்டி, இப்பதான் உன்னைய அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இனிமேதான் கொல்லுவேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா கெட்டின புருஷன்ட்ட கேட்காம கையில கடந்த 2 பவுன் வளையல கலத்தி எவங்கிட்டயோ கொடுத்துட்டு வருவ. இடம் வாங்குனியா? யார கேட்டு வாங்கின? இடத்து பத்திரத்தை இப்ப காட்டு. நான் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த திருட்டு பையன் இப்படித்தான் எல்லாருக்கிட்டையும் இடத்த வித்துக்கிட்டு அலையிறானோ. கிடைக்கிற அட்வான்ஸ் துட்டு மட்டும் போதும்னு புடுங்கிட்டு ஓடிடுதானோ. நீ ஏமாந்து போய் 2 பவுன் வளையல கொடுத்துட்டு வந்திருக்க பைத்தியக்காரி. உடனுமா? உன்னையே விட மாட்டேன்டி, உன்னைய கொல்லாம விடவே மாட்டேன். அந்த வளையல் என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து போட்டு வந்த வளையல் நினைச்சியா? நான் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த வளையல். எனக்கு இப்ப அந்த வளையல் வந்திருக்கணும். அவனை தேடி போய் வளையல வாங்க முடியலன்னா நீ சாவு. உன்னைய கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். 2 பவுன் வளையல் என்ன விலை விக்கி தெரியுமாடி? 10,000 ரூபாய்க்கு 2 பவுன் வளையல் என்ன உங்க அப்பனா வந்து தாரான்? நான் வேர்வை சிந்தி உழைச்சு அந்த துட்டுல வாங்கின வளையல் 1 லட்சம் ரூபாட்டி. 1 லட்சம் ரூபா. நினப்பட்டி நினப்ப, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிரும். பேராசப்பட்டா இப்படித்தான் ஊர்ல போறவன் வர்றவெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போவான். புருஷன் சொன்ன பேச்ச கேட்டா எவனாவது உன்னை ஏமாத்திருப்பானா? அட பாவி பயலே, மாட்டு அடிக்கிற மாதிரில போட்டு அடிக்கான். என்ன விடுங்கண்ணே, ராதா பாவம், அடிக்காதீங்கண்ணே, பாவம் விடுங்கண்ணே. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் பொம்பளைகளா. நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை ஏமாத்திட்டீங்க. என்ன எங்களை நம்புங்கண்ணே, நாங்களாம் எதுவும் ஏமாத்தலண்ணே. நாங்க ராதா கிட்ட எவ்வளவோ சொன்னோம் அந்த இடத்த வாங்காதம்மான்னு. அவ தான் கேட்கல, அவளும் தெரியாம தான் வாங்கிட்டா, ஏமாந்து போய் கொடுத்துட்டா. அவளை அடிக்காதீங்க. இல்ல இன்னைக்கு நான் இவளை கொல்லாம விடவே மாட்டேன். இவளை கொன்னு போட்டுட்டு அந்த பழிய உங்க மேல போட்டு உங்க எல்லாரையும் ஜெயில புடிச்சு போட்டுருவேன். யோ காட்டுப்பூச்சி, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோரும். ராதா மேல இன்னொரு தடவை கையை வச்சிரு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏய் ஒத்த ரோசா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் என் பொண்டாட்டியை ஏமாத்திட்ட. என்னது, நான் ஏமாத்தனா? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டியை ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சுட்டு அவ வளையல கலத்தி அந்த திருட்டு பையிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு அவன் எவ்வளவு கமிஷன் கொடுத்தான்? என்னது, மயக்க மருந்து கொடுத்து ஏமாத்தி வளையல கொடுத்து நாங்க கமிஷன் வாங்கணுமா? இல்லப்பா, இல்ல நாங்க இடத்த பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டோம் அது நல்ல இடம் இல்லன்னு. ராதாவை வாங்காதன்னு சொன்னோம், அவதான் கேட்கல. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க பொம்பளைங்களா. என்கிட்ட எல்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது. எனக்கு சின்ன பிள்ளையிலே காது குத்தியாச்சு. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் பஞ்சாயத்துல இழுத்து உங்களெல்லாம் மானத்தை வாங்காம விட மாட்டேன். ஏங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு நான் வளையல கொடுத்ததே தெரியாது. நான் தெரியாம தான் கொடுத்தேன். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. போட்டதை தின்னுட்டு ஒரு ஓரமா கிடக்கணும். நாய் மாதிரி உன்னைய சங்கிலியில கெட்டி போட்டு ஒரு மூலையில போட்டுருவேன். பிறகு உனக்கு தினம் நான் கஞ்சி ஊத்துவேன், அதை குடிச்சிட்டு கெட. என்னையா சொன்ன? போட்டதை தின்னுட்டு ஒரு ஓரமா நாய் மாதிரி கிடக்கணுமா? போடு போடு போடு, அப்படித்தான் லட்சுமி அக்கா, தூக்கி வீசுங்க அந்த ஆளை. சும்மா விடாதீங்க லட்சுமி அக்கா, அந்த ஆளை தூக்கி போட்டு 4 மிதி மிதிங்க. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டாங்களோ? ஜாக்கிரதை இருந்துக்கோ. இன்னொரு தடவை ராதா மேல கைய வச்ச தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏன் குண்டு பொம்பளை, என்னைய விடு. யானை மாதிரி மேலே ஏறி மிதிக்காத. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இன்னொரு தடவை பொம்பளைங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன அவ்வளவுதான், தொலைச்சிருவேன் தொலைச்சி. ஏட்டி, நம்ம அடி எப்படி இருந்துச்சு? லட்சுக்குட்டி, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரில விழுந்துச்சு.
போங்க இளிச்சக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளவு நேரம் மைக் டைசன் மாதிரி அவனை புரட்டி புரட்டி எடுத்துட்டு இப்ப வெக்கமா இருக்காக்கும். வேற என்னக்கா, நாய் மாதிரி கெட்டி போட்டு கஞ்சி ஊத்துவேங்க. எனக்கு அதான் கோவம் வந்துட்டு. பொம்பளைங்கன்னா என்ன இலக்காரமா போயிட்டாங்களோ? ஒரு சில பேர் இப்படிதாக்கா இருக்காங்க. பொண்டாட்டிகளை மதிக்கிறதே கிடையாது, போட்டு அடிச்சு பாடா படுத்துறது. ஏண்டி கெட்டுன புருஷனை ஆளை கூட்டிட்டு வந்து அடிக்கியோ? இருட்டி, உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி என்ன செய்யறேன்னு பாரு. லட்சுமி அக்கா மறுபடியும் அடிக்க வாரா. ஏய், நீ திருந்த மாட்டியா? ஏட்டி குண்டம்மா, என்னை மறுபடியும் அடிக்கலான்னு பாத்தியா? உங்களெல்லாம் பஞ்சாயத்துல பாத்துக்கிட்டுறேன்டி. பஞ்சாயத்து தானே, தாராளமா போய் கூட்டு. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அங்க தெரியும். உங்களுக்கு என்னடி பெருசா பேச வந்துட்டீங்க? இழப்பு எனக்கு தானே, போனது என் வீட்டு வளையல் தானே. பஞ்சாயத்தை கூட்டணும்னு முடிவு பண்ணிட்டா பேச்சுவார்த்தை இருக்க கூடாது. கிளம்பும், போய் பஞ்சாயத்தை கூட்டுற வேலையை பாரு. போ தம்பி போ, பஞ்சாயத்து குப்பையா இருக்கும், போய் கூட்டி பெருக்கி அள்ளு போ. உங்களை எல்லாம் அங்க பாத்துக்கிட்டுறேன்டி. வாங்க வாங்க, இருங்க, நேரம் நான் தலைவர் வீட்டுக்கு தான் போறேன். ராதாக்கா வாங்க, எந்திரிங்க, மெதுவா வாங்க, வீட்டுக்குள்ள போவோம். ஏட்டி வலி தாங்க முடியலடி. பேதில போவோம், என்ன அடி அடிச்சான் தெரியுமா? வலிக்கு கை காலெல்லாம் தூக்கவே முடியல. வாங்க வாங்க, பையன் எந்திரிங்க. ராதா புருஷன் ஆளாக்கு சைஸ் இருந்துகிட்டு என்ன அடி அடிச்சிருக்கான் பிள்ளைய போட்டு. ஏக்கா, எல்லாரும் நல்ல நேரத்துல வந்து என்னைய காப்பாத்துனீங்க. இல்லன்னா அவன் என்னைய அடிச்சே கொண்டு இருப்பான். சரி சரி, ஒண்ணும் இல்லட்டி, கவலைப்படாத. வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு படு. போ, நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு பஞ்சாயத்துல பாப்போம், அவளை ஒரு வழி பண்ணிடுவோம். சரிக்கா, நான் வீட்டுக்குள்ள போறேன். நீங்களாம் வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி ராதா, நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்க நாளைக்கு வாரோம்.